முருங்கைக்கீரை சூப்பு செய்யலாம் வாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நாங்கள் சூப்புக்கு முருங்கைக்கீரையை நிழல்லே உணர்த்தி காய வச்சு அதில் பூண்டு, மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், மஞ்சத்தூள் லைட்டாக, உப்பு, சால்ட்டு, கல் உப்பு வறுத்து எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். எப்பயும் காலையில் ஏஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் போட்டு அதை கொதிக்க வச்சு நானும் எங்கள் தங்கச்சியும் ஒரு கிளாஸ் குடிச்சிடுவோம். அதை தினசரி காலையில். அது கூட நாங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துக்குவோம். மற்றபடி எல்லாமே நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி. உங்ககிட்ட எப்பெல்லாம் முருங்கைக்கீரை கிடைக்குதோ வேஸ்டேஜ் பண்ணாதீங்க. அதை வீட்டிலே நிழலில் உருவி போட்டு காய வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து காய வச்சுக்கோங்க. காய வச்சு வீட்டிலே பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் சொன்னது எல்லாத்தையும் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு நசுக்கி காய வச்சுக்கோங்க. பூண்டை மட்டும் வெயிலில் காய வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உள்ளேவே காய வச்சு அப்படியே மிக்சியில் போட்டு ஓட்டி டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதான் டப்பாவில் நாங்கள் கொட்டி வச்சுருக்குறோம். இதை நாங்கள் தினசரி காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிடுவோம். வாங்க, சூப்பு கொதிச்சு முடிச்சிடுச்சு, குடிக்கலாம் வாங்க. வடிகட்டி சூப்பை குடிக்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் தினசரி முருங்கைக்கீரை இருந்தால் இதை மாதிரி பறித்து போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். சிலவங்க கையில் இல்லைன்னா இருக்கக்குள்ளே காய வச்சு இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுன்னு குடிங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாங்க குடிக்கலாம், நீங்களும் வாங்க.